அனைவருக்கும் வணக்கம். நான் ரவிக்குமார் ஃப்ரம் பில்வெஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செங்கல். செங்கல்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குது அண்ட் அதை எப்படி பார்த்து வாங்கணும், அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத ராதாஸ்ரீ மேம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் சொல்லுங்க மேடம், உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. ஹாய் மக்கள், என் பேர் ராதாஸ்ரீ. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கே பில்டிங் ஒர்க்கர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்குது இந்த ஏரியாவில். அதனால் இந்த செங்கலை பற்றி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் தேவைப்படுதுன்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அதனால் இந்த செங்கல் வந்து இது பார்த்திங்கன்னா பாக்ஸ்கல். இந்த பாக்ஸ்கல் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம்என் போட்டிருக்குது. அதுபோல் இது மிஷின் மோல்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மோல்டு எஸ்எம்பின்னு சொல்லி போட்டிருக்குது. இந்த கல் பெங்களூர்லேருந்து வருது. பெங்களூர் என்ன, கர்நாடகா பார்டர் ஒசூர்லேருந்து வந்துட்டுருக்கு. இந்த கல்லுக்கும் இப்போ இந்த கல் பார்த்திங்கன்னா கைக்கல் ரெண்டும் பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து ஒன்றா தான் வரும். காரணம் வந்து ரெண்டுமே நல்லா வெந்து கல் தான். எந்த கல்லையும் இப்போ இப்படி தட்டினா இந்த மாதிரி சவுண்டு வரணும், இந்த மாதிரி தட்டணும். ஆனால் கல் வடியில் பார்த்திங்களா, இதுதான் கல்லுடைய குவாலிட்டி. இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்படி செக் பண்ணி பார்க்கும்போதே கை கல்லுக்கும் மிஷின் மோல்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்களேன்னா, கையிலேயே மண் கரைப்பாங்க, கட்டியெல்லாம் சரியாக வடைஞ்சிருக்கும், ஒரு கட்டி வடைஞ்சிருக்காது. கைக்கல் வந்து அதுதான் டிஃப்ரென்ஸு. அது மொழிவி பாக்ஸில் போட்டு காய் வச்சு எடுக்கும்போது இது 9க்கு 4, இது 9 வரும். இப்படி வந்து 9 வரும், இப்படி வந்து 3 வரும். இப்படி எடுத்துக்கிட்டிங்களன்னா 4 வரும். பேஸ்மெண்ட் அளவு வந்து 9க்கு 4, 4க்கு 3 தான் பேஸ்மெண்ட்டுமே நம்ம போடுவோம். அப்போ 9, 4, 4க்கு 3 போடும்போது இது வந்து அக்யூரேட்டியாக மிஷின் டைப்பிங். இது மிஷின் டைப்பிங்னா மண் நல்லா இதே ஜெலிச்சு சின்ன சின்ன கட்டியிருந்தால் கூட உடச்சி எடுத்து இதை அப்படியே ப்ரெஷ் பண்ணும். இது ப்ரெஷ் பண்ணும்போது கேப் இல்லாமல் ப்ரெஷ் பண்ணிவிடும். காஞ்சாலும் அந்த 9க்கு 4, 4க்கு 3 அளவு வந்து இது கரெக்டாக உட்காரும் பேஸ் மட்டும். ஆனால் கைக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் அளவு கம்மி வரும் கம்பல்சரி. இது 9 வராது, 8.75 தான் வரும். 4 வராது, 3.75 வரும். 3 வரும், 3 மட்டும் கரெக்டாக வந்துடும். மீதி எல்லாமே வந்து அளவு கம்மியாக தான் வரும். ஆனால் இதை எடுத்தோம்லன்னா வடு வரும். கல் குவாலிட்டி தான் இல்லைன்னு சொல்லலை, பட் ப்ரெஷிங் இல்லாதனால வடு வரும். இந்த கல்லில் பார்த்திங்கன்னா ஒரு கல் வேணும்னா நம்ம உடச்சி தான் கட்டணும். ஒரு கல் வேணுனாலும் உடச்சி தான் கட்ட வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம பில்டிங் எப்போவுமே வந்து நம்ம நம்பர் 1 கம்பி போட்டால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இது நம்பர் 1 இருக்கும். இந்த கல் வந்து ஒரு கல் வேணும்னா மேஸ்திரிங் உடச்சி கம்பி வச்சு கட்டு கம்பி வச்சு உடச்சி தான் கட்டணும். இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு இதுதான் வித்தியாசம் வரும். இது யார் பில்டிங் எடுத்து கட்டினாலும் வசதி பொறுத்து தான். கட்டி சேல் பண்ணுறவங்க கம்மி ரேட்டுக்கு வேணால் இது எடுப்பாங்க. இதில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கட்டும்போது சில மக்களுக்கு வந்து தெரிய வரும். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. இதில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கம்பெனிக்காரங்களே ஏற்றுக்குவாங்க. வடைஞ்சாவோ கரைஞ்சாவோ இல்லை சுக்கான் வந்தாவோ ஏற்றுக்குவாங்க. ஒசூர் மண் கம்பல்சரி வராது. இதில் எல்லாத்தோட கடைசி பாயிண்ட், இது வந்து கட்டியில் வேய்ப்பாங்க. கட்டை தவிடு அந்த மாதிரி இதில் தான் வேய்ப்பாங்க. இது பார்த்திங்களன்னா நிலக்கரியில் வைப்பாங்க. அது நிலக்கரியில் வேய்க்கிறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டே. இதில் நிலக்கரி கல்லுன்றதுனால கல் வடு வராது, எந்த இடமே கேப் இருக்காது, நல்லா வெந்து கல்ல தான் இருக்குது. நல்லா வெந்து கல்லாக இருக்கும். இது நிலக்கரியில் வைக்கிறனால கல் வடு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து பெங்களூர் கல் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கல். இது வந்து பழனிக்கல் எஸ்பின்னு சொல்லிட்டு. இதுவும் நல்ல குவாலிட்டி. இது கட்டியில் தான் வேய்ப்பாங்க. பட் ஆனால் இதுலேயும் 1, 2 வடு வரந்தாலும் கல் ஸ்ட்ராங் இருக்குது. அதே போல் அளவு இருக்குது. 9க்கு 4, 4க்கு 3 அளவு இது கரெக்டாக இருக்கும். இது கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்களே. அது ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 பைசா 30 பைசா டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் வரும். பட் நம்ம அந்த 20 பைசா பார்க்க போடும்லன்னா லைஃப் நம்மளுக்கு வராது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அது 20 பைசா பார்க்காம நம்மளுக்கு நல்ல குவாலிட்டி ஏதோ நம்ம ஃபீச்சர் நம்ம கையில் இருக்குது. நம்ம ஃபீச்சர் நாம் தான் தேர்ந்தெடுக்கணும். பாய் மக்களே. மேடம் இன்னொரு சின்ன சந்தேகம் மேடம், இந்த கல்லோட வெயிட் எல்லாம் சொல்லுங்க மேடம். எது வந்து வெயிட் கம்மி, எது வெயிட் அதிகம், எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே போகலாம். இந்த கல் பார்த்திங்கன்னா எஸ்எம்பி ஒசூர் கல். இது பெங்களூர் பார்டர். இந்த கல் பார்த்திங்கன்னா 3 கிலோ 600 கிராம் இருக்குது. 3 கிலோ 600 கிராம் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா 1.25 லிட்டர் இது தண்ணி குடிக்கும். ஆனால் 2 மணி நேரம் இது தண்ணி இழுக்கிறதுக்கு. இந்த கல் வந்து எஸ்எம்பி கல் வந்து 1.5 மணி நேரம் ஆகிடும் தண்ணி இழுக்கிறதுக்கு. எப்படி பார்த்தாலும் 1.5 மணி நேரம் ஆகிடும். இது 3,600 இருக்குது வெயிட்டு. இந்த கல் 3,600 இருக்குது. இது எஸ்பி கல் பழனிக்கல். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் நல்லா தண்ணி இழுக்கும். இது 1/2 ஹவரில் தண்ணி இழுக்கும். பட்டு இந்த கல்லுக்கும் இந்த எஸ்எம்பி கல்லுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்களன்னா, இது 2 மணி நேரம் தண்ணி இழுத்து நீங்கள் தூக்கி போட்டு வடித்தாலும் இந்த கல் வடியாது. பட் இது 1/2 ஹவரில் தண்ணி இழுத்தாலும் நான் கண்டிப்பாக தூக்கி போட்டு கண்டிப்பாக இந்த கல் வடியும். ஆனால் இது வந்து 350 இருக்குது.
எஸ்எம்பி 3600, எஸ்பி வந்து 350 தான் இருக்குது வெயிட்டு. இதுதான் இந்த வெயிட், இதுதான் வித்தியாசம் இதுக்கு அதுக்கும். அளவு ஒன்றா வந்தாலுமே கல் ப்ரெஷ்ஷில் வந்து அந்த மண் சேர்ந்துக்கும். அதனால் 3600 கிராம் 10 கிராம் எச்சா சேர்ந்துக்கும். இது பார்த்திங்கன்னா கைக்கல் எஸ்ஆர்எம். இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் தண்ணியில் போட்ட உடனே 10 நிமிஷத்தில் தண்ணி நல்லா இழுத்துரும். கல் இது கொஞ்சம் வடு வரும், கல் வடு வரும். இது 3 கிலோ மட்டும்தான் வரும், வெயிட்டும் கம்மி தான் வரும். எஸ்எம்பி ஒசூர்கல் வந்து 3600, எஸ்பி பழனிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 3500 வருது. இது வந்து 3 கிலோ மட்டும்தான் வரும். தண்ணி 10 நிமிஷம் இது தண்ணி இழுத்துரும். இது இது பார்த்திங்கன்னா இல்லை எஸ்ஆர்பி. இந்த கல் இது எஸ்ஆர்பி கல், இது ஒசூர் கல் தான். இது அளவு கரெக்டாக அக்யூரேட்டியாக இருக்கும். 9க்கு 4, 4க்கு 3 அளவு அக்யூரேட்டியாக இருக்கும். இது இருந்தாலும் இந்த கல்லும் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் தண்ணி இழுக்கிறதுக்கு. ஆனால் இந்த கல்லில் வந்து வடு வராது. இது வந்து 3500 தான் வரும். இது 3500 வரும். இதில் வெயிட் வந்து அவ்வளோ 3500 வரும். இது தண்ணியில் போட்டு நீங்கள் உடைச்சாலும் கல் வடியாது. வேகாமல் இருக்கிற கல் இருந்தால் உடனடியாக உடஞ்சிரும். இது நிலக்கரியில் இருக்கிறதுனால எப்படின்னா நம்ம கட்டை வச்சா அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற விறகு இருக்கிற சைடு நல்லா வேகும், நல்லா தீ பிடிக்கும் இல்லைங்களா, அது வேகும். நிலக்கரின்றது நம்ம வீட்டில் சிலிண்டர் மாதிரி 4 பக்கம் ஒரே சமமாக இருந்ததுனால ஒரே கரெக்டாக ஃபயர் ஆகிருக்கும். இந்த கல்லுக்கு இதுதான் சார் வித்தியாசம். ஓகே மேடம். அதே மாதிரி இப்போ யூசபிலிட்டி வைஸ் சொல்லுங்க மேடம். இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த 3 கல்லும் யூஸ் பண்ணுறோன்னா எந்த கல் வந்து ரொம்ப நல்ல கல்? நீங்கள் சொன்ன வைஸ் பார்த்தீங்கன்னா இது நல்ல கல்லுன்னு சொல்கிறீங்க, அண்டு இது நல்ல கல்லுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கட்டுறோம், அதே மாதிரி சில இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் பியரிங்கில் கட்டுறோம். இப்போ எது ஃப்ரேமுக்கு நல்லாயிருக்கும், எது லோட் பியரிங்கு நல்லாயிருக்குங்க? லோட் பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எடுத்தால் நல்லாயிருக்கும் சார். ஒசூர் கல் எடுத்திங்களா நல்லாயிருக்கும். எஸ்எம்பி இருக்கு இல்லைங்களா, இது எடுத்தால் நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகாது. ஒன்று எல்லா கல்லும் இது நல்ல கல் தான், ஏதோ கல் நான் சொல்ல வரல. வெயிட்டிங் மட்டும் தான், வெயிட்டில் மட்டும்தான் 3600 இருக்குது, 3500 இருக்குது, 3 இருக்குது. வெயிட் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. தண்ணி இழுக்கிறது அதே மாதிரி தான். இது லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக போயிடும் இது. பட் இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த கல் எடுத்திங்களன்னா எப்படின்னா நம்ம கல் ஸ்ட்ராங் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை, பட் வடு வரும் நிறையா. அது நம்ம அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். கரெக்ட். அந்த நம்ம அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகும். அது கேர்ஃபுல்லாக பார்த்து போடும்போது மெதுவாக போட்டு நம்ம பக்குவமாக பூவை போல போலங்கி இந்த கல்லை கட்டணும்லன்னா பைசா மீறும். ஆனால் இந்த கல் நம்ம அப்படி எதுவும் பார்க்கக்கூடாது, லைஃப் தான் பார்க்கணுன்றதா இருந்தால் எஸ்எம்பி வந்து நம்ம லைக் பண்ணலாம். இது வந்து நம்ம லோட் பியரிங்க்கு ஃப்ரேம்டுக்கு இதே ப்ரிஃபர் பண்ணலாம். இதே பண்ணலாம் சார். அதே மாதிரி இந்த கல் வந்து நீங்கள் சொன்ன கடைசியாக சொன்ன எஸ்ஆர்பி கல் வந்து லோட் பியரிங் ஃப்ரேமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணலாம். இது எஸ்பிங் மேடம் லோட் பியரிங்க்கு ஃப்ரேமுக்கு நல்லதுங்க. 3 ஒரே குவாலிட்டி தான் சார். இப்போ இதுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நிலக்கரியில வேகுது, ஒரு கல்லு கூட உடையாது. இது கட்டில வேகிறதுனால 1-2 வடு வரும். சரிங்களா, 1-2 வரும். அதுக்காக வேஸ்டேஜோ கல் வெயிட் இல்லைன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அளவு ஒன்றா தான் வரும், வேஸ்டேஜ் வராது, வெயிட் ஒன்றா தான் வரும். இந்த 2 கல்லுக்கும் இந்த கல்லுக்கு ஒரு 10 கிராம் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். ஆமாம், 10 கிராம் மட்டும் கம்மியாக இருக்கும். மீதி எல்லாமே லோ வந்து ஒன்றா தான் கிடைக்கும் உங்களுக்கு. மேடம் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க, ப்ரைஸ் எவ்வளோ மேடம் டிஃப்ரென்ஸ் வரும்? ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார், இன்னைக்கு இந்த எஸ்எம்பி கல் வந்து 12 ரூபாய் போயிட்டு இருக்குது. சரிங்களா, இது எஸ்பி வந்து இது இப்போ 11 ரூபாய் 70 பைசா 80 பைசா வரை போயிட்டு இருக்குது. இதில் எதுவுமே என்னால் ரேட் சொல்ல முடியாதுங்க சார். ஏன்னா இந்த கல் பார்த்தீங்களா, கைக்கல் பார்த்தீங்களா 940 போயிட்டு இருக்குது, 950 வரை போகுது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் இந்த ரேட்டு. ஏன்னா நாளைக்கு என்ன ரேட் மாறும், நாளான்னைக்கு என்ன ரேட் மாறலாம் சொல்ல முடியாது. பட் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பனி பெஞ்சிட்டு இருக்கனால கல் சரியாக காய மாட்டேன்னது. காயாதனால என்னாச்சுன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு ஃபயர் வைக்க முடியாது. கல் காயிலோட ஃபயர் வைக்க முடியாது. கல் டிமாண்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரேட் எச்சா சொல்கிறாங்க. இன்னும் நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தி வரும் இல்லைங்களா, அப்போ ரேட் கம்மியாகலாம், ரேட்டு கூடலாம். அது எதுவுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது. அன்னன்னைக்கு ஒரு ரேட் போயிட்டுருக்கு. ஓகே, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.